எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பிவி ட்ரேடர்ஸ். இன்னைக்கு வந்து டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங், டைம் ஃப்ரேமை பேஸ் பண்ணி என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கால்பிங். ஸ்கால்பிங்ன்றத வந்து நீங்கள் ஒரு ஸ்டாக்லேயோ அல்லது ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங்லேயோ பண்ணலாம். இது எப்படி பண்ணுறது அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்கை பை பண்ணுறதா இருந்தாலோ அல்லது செல் பண்ணுறதா இருந்தாலோ பண்ணிட்டு, பட் அதை வந்து ஒரு குயிக்கான டைம் பீரியடில் வந்து நீங்கள் வந்து எக்ஸிட் ஆவீங்க. ஓகே, ஸோ அதை வந்து ஸ்கால்பிங் அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து என்னன்னா, ஒரு ப்ராஃபிட் ரேஞ்ச் வந்து ஒரு கம்மியான ப்ராஃபிட் ரேஞ்ச் தான் டார்கெட் பண்ணுவாங்க. நீங்க அதை வாங்கக்கூடிய குவான்டிட்டியை பேஸ் பண்ணி இருக்கு. பட் எகைன் அதை வந்து ஒரு ஸ்மால் பிரைஸ் சேஞ்சஸ்க்குள்ள மேபி ஒரு 10 பாயிண்ட், ஒரு 20 பாயிண்ட், ஒரு கேண்டில் பாக்குறீங்க, இந்த கேண்டில் மேல போகுது அப்படின்றது தோணுது, இல்ல இந்த கேண்டில் கீழே விழ போகுது அப்படின்றது தோணுது. ஸோ அந்த கேண்டிலுடைய சுச்சுவேஷனை பேஸ் பண்ணி, உங்களோட அனாலிசிஸை பேஸ் பண்ணி நீங்க வந்து அப்ப பையோ அல்ல செல்லோ பண்ணிட்டு, ஸோ உங்களுக்கு அந்த ப்ராஃபிட் ரேஞ்ச் வரும்பொழுது நீங்க எக்ஸிட் ஆவீங்க. அதுதான் வந்து ஸ்கால்பிங் அப்படின்னு சொல்லுவோம். இதுல என்னன்னாக்கா, நீங்க ஸ்கால்பிங் போடும்போது நீங்க கொஞ்சம் ஸ்பீடி ஆக்ஷனா இருக்கும், நீங்க இமீடியட்டா பண்ண வேண்டியதா இருக்கும். நீங்க வந்து கரெக்டான ப்ராப்பரான அனாலிசிஸ் பண்ணிட்டு தான் நீங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். இன்கேஸ் நீங்க ஒரு ஆப்ஷன் ட்ரேடரா இருந்தீங்கன்னாக்கா, நீங்க அதை வாங்குறதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எவ்வளவு இருக்குன்றத பாத்துக்கோங்க. கம்பேரிங் டு ஸ்டாக், உங்களுக்கு வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்ல வந்து இந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் கொஞ்சம் ஹையா இருக்கும். ஸோ அதனால நீங்க ஒரு லாட் வைஸ் தான் வாங்குவீங்க அங்க. ஸோ அதனால வந்து நீங்க செக் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஒரு 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் மேல போன உடனே சேல் பண்றது, அது மாதிரி எல்லாம் ஐடியா பண்ணீங்கன்னா மேபி அது லாஸ்ல முடியலாம். ஏன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்லயே முடிஞ்சா கூட, பட் நீங்க அதுக்கு பே பண்ணக்கூடிய எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அதிகமாக கூட போகலாம். ஸோ நீங்க அதனால எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எவ்வளவு இருக்கு, நீங்க எவ்வளவு ப்ராஃபிட் ரேஞ்ச் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத நீங்க கால்குலேட் பண்ணி அதன் பிறகு இந்த ட்ரேடிங்கை பண்ணுங்க. ஓகே, நீங்க இதை வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் மட்டும் இல்லை, நீங்க ஸ்டாக்லையும் ஸ்கால்பிங் பண்ணலாம். பட் மோஸ்ட்லி இதை வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. செகண்ட் வந்து டே ட்ரேடிங் அப்படின்னு ஒன்று இருக்கு. டே ட்ரேடிங்ன்றது ஒன்றும் இல்லைங்க, இது இன்ட்ரா ட்ரேடிங் தான். இப்போ மார்க்கெட் வந்து 9:15 ஸ்டார்ட் ஆகுது, 3:30 வரைக்கும் மார்க்கெட் வந்து ஓப்பன் இருக்கும். ஸோ இந்தியா மார்க்கெட். ஸோ இந்த டைமுக்குள்ள நீங்க ஒரு ஸ்டாக்கை வாங்குறீங்க அப்படின்னாக்கா அந்த டேக்குள்ளேயே வித்தணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து இதை வந்து செல்லிங் பண்ண முடியாது, ஒன்லி பையிங் தான் பண்ண முடியும். ஏன்னா இதில் ஸ்டாக்ல தான் நீங்க பண்றீங்க. ஸ்டாக்கை வந்து நீங்க வாங்குறீங்க அப்படின்னாக்கா, ஸ்டாக் வந்து உங்களுக்கு ஒரு பிரைஸ் ரேஞ்சுக்கு மேல போயிடுச்சு, இவ்வளவு ஒரு 7 பாயிண்ட் இல்லை 8 பாயிண்ட் நீங்க ஏதோ டார்கெட் பண்றீங்க, பாசிட்டிவா போயிருக்கு அப்படின்னாக்கா, ஸோ நீங்க வந்து அதுல இருந்து எக்ஸிட் பண்ணிட்டு நீங்க உங்களுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணிப்பீங்க. இதை வந்து நீங்க உங்களால நெக்ஸ்ட் டே வச்சிருக்க முடியாது. ஒருவேளை மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அப்ப என்ன ரேஞ்சில் இருக்குதோ அந்த ரேஞ்சில வச்சு இது ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிடும். அது ப்ராஃபிட் இருந்தா ப்ராஃபிட், இல்லை லாஸ் ஆகுதுன்னா லாஸ். ஓகே சார், இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இன்கேஸ் உங்களுடைய கால்குலேஷன், உங்களுடைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், உங்களுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் கரெக்டா இல்லை அப்படின்னாக்கா, ஸோ நீங்க பண்ணக்கூடிய ட்ரேடிங் லாஸ்ல கொண்டு போய் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஓகே, இது வந்து ரிஸ்க் அதிகம். பட் ஆனால் நீங்க அது வந்து கால்குலேட் பண்ணி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ல இருந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் எல்லாமே ப்ராப்பரா பண்ணி அது மாதிரி தான் நீங்க வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். தேர்ட் வந்து ஸ்விங் ட்ரேடிங். ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்றது வந்து ஒரு ஷார்ட் டைம் ட்ரேடிங். இது வந்து எப்படி சொல்லலாம்னா இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லலாம். ஓகே, இது வந்து நீங்க வந்து இங்க ஸ்டாக்கை வாங்கிட்டு நீங்க எவ்வளவு நாள் வேணா வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு விப்ரோ ஷேர் அன்னைக்கு வாங்குறீங்க, அது மேல போயிடுன்ற நம்பிக்கையில வாங்குறீங்க. பட் ஆனா அந்த ஸ்டாக் வந்து கீழே வந்துடுச்சு. ஓகே, ஸோ இது வந்து ஒரு மேபி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க ஒரு 1 வீக்லயோ அல்லது 2 வீக்ஸ்லயோ மேல போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ சம் கேசஸ் அது போகலன்னு வச்சுக்கோங்க, நீங்க லாங்ல கூட வைக்கலாம். ஸோ இதனால வந்து ரிஸ்க் கம்மி. ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் கம்மி. பட் ஆனா ஸ்விங் ட்ரேடிங்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க வாங்கிட்டு ஒரு ஒரு 1 வீக் அல்ல 2 வீக்ஸ்க்குள்ள வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வேணும். ஓகே, மேபி ஒரு 10,000 ஆர் 20,000 ஆர் மேபி 1 lakh, நீங்க வாங்கக்கூடிய குவான்டிட்டியை பொறுத்து, நீங்க வாங்கக்கூடிய ஸ்டாக்கை பொறுத்து. ஓகே, இப்போ இதுல இருந்து வந்து நான் வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் அல்லது 20 பாயிண்ட்ஸ் அல்லது 30 பாயிண்ட்ஸ் நீங்க வந்து அது ஒரு ரேஞ்ச் வைப்பீங்க இல்லைங்களா? ஸோ இந்த ஸ்டாக் வந்து இந்த இடத்துல இருக்கு, இதுல இருந்து இந்த ரேஞ்சுக்கு போனா விற்கிறேன் அப்படின்னு நீங்க ஒரு கால்குலேட் பண்ணி, அந்த கால்குலேஷன் வித்தின் 1 வீக்குள்ளேயோ அல்லது 2 வீக்ஸ்க்குள்ளேயோ, ஸோ எனக்கு வந்து இவ்வளவு ரேஞ்சு பணம் வந்தா போதும், ஒரு 5,000 வீக்லி வந்தா போதும், ஒரு 10,000 வீக்லி வந்தா போதும்ட்டு அந்த ஸ்டாக் மேலே ஏறினதுக்கு அப்புறம் சேல் பண்ணிடலாம். ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் வந்து கொஞ்சம் கம்மி. பட் ஆனா நீங்க டெக்னிக்கல் அனாலிசிஸும் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸும் இங்க டீப்பா பண்ணணும். ஏன்னா நீங்க வந்து ஒரு ஸ்டாக் எடுத்து அந்த ஸ்டாக் வந்து ஒரு கீழே போயிடுச்சு, அந்த நீங்க வாங்கின ரேஞ்சில இருந்து கீழே போயிடுச்சு, ஒரு 1 year 2 yearsக்கு அந்த ஸ்டாக் வந்து திருப்பி மேலேயே வரல. தேர் ஆர் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்கு. இன்னும் 2-3 yearsா வந்து ஒரு இதுக்கு முன்னாடி இருந்த ரேஞ்சில இருந்து கீழே வந்திருக்கு. அதாவது 2 yearsக்கு முன்னாடி அவங்க ஒரு கால்குலேஷன் வாங்கியிருப்பாங்க. பட் அந்த ரேஞ்சில இருந்து கீழே வந்து திருப்பி அந்த இடத்தையே தொடாத ஸ்டாக்ஸ்லாம் நிறைய இருக்கு. நீங்க வந்து எஸ் பேங்க்லாம் கூட எடுத்து பாருங்க. ஸோ அது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். அது மாதிரி நிறைய பேங்க்ஸ், நிறைய ஸ்டாக்ஸ்லாம் இருக்கு. ஓகே, ஸோ கீழே வந்துட்டு நிறைய பல வருஷமா கீழே தங்கிட்டு போன ஸ்டாக்ஸ்லாம் இருக்கு. அதனால நீங்க வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸும் டெக்னிக்கல் அனாலிசிஸும் கிளியரா பண்ணிட்டு அதன் பிறகு அந்த ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க.
உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லணும்னா ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்றது வந்து ஒரு ஷார்ட் டைம், மேபி வித்தின் 4 days 5 days, மேபி 1 week 2 weeks, ரைட்? ஸோ வித்தின் 1 monthக்குள்ள பண்றது எல்லாமே நம்ம வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லலாம். மோஸ்ட்லி இதை வந்து வீக்குள்ள பண்ணுவாங்க. ஒர்ஸ்ட் கேஸ், ரைட், ஈவன் 1 monthக்கு வந்து எனக்கு இவ்வளவு பணம் வேணும் அப்படின்னு நீங்க டார்கெட் பண்ணி பண்ணீங்கனாலும் அது ஸ்விங் ட்ரேடிங் டைப்ல தான் வரும். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, த ஃபோர்த் கேட்டகரி வந்து பொசிஷனல் ட்ரேடிங். இதை வந்து லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லலாம், இல்ல பொசிஷன் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லலாம். இது என்னன்னாக்கா, நீங்க வந்து இப்போ இன்னைக்கு ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க, அந்த ஸ்டாக் வந்து எப்ப மேல போயிட்டு உங்களுக்கு வந்து ஒரு பீக் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்பதான் சேல் பண்ணுவீங்க. அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுவீங்க. ஓகே, அது வந்து பொசிஷனல் ட்ரேடிங் இல்லைன்னா லாங் டைம் ட்ரேடிங்னு சொல்லுவோம். பட் இது ட்ரேடிங் சொல்றதை விட இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, நீங்க பணத்தை வந்து போட்டு வைக்கிறீங்க ஒரு விப்ரோலையோ அல்லது வந்து ஒரு டிசிஎஸ்லயோ அல்லது ஏதோ ஒரு கம்பெனி, உங்களுடைய ஃபேவரட் கம்பெனில நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறீங்க. ஓகே, அந்த பிரைஸ் வந்து கம்மியா இருக்கும்போது நீங்க ஒரு டார்கெட் ரேஞ்ச் வச்சுக்கிறீங்க. ஓகே, இப்போ வந்து உதாரணத்துக்கு டிசிஎஸ் எடுத்துப்போம். டிசிஎஸ் இன்னைக்கு 3300 சம்திங் போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா, அது வந்து 4000 எல்லாம் பீக் போயிருக்கு. 4000 5000 வரைக்கும் ஆல்மோஸ்ட் இதுக்கு முன்னாடி ரீச் ஆயிருக்கு. அந்த ரேஞ்சுக்கு போனாதான் சேல் பண்ணுவேன், அது வரைக்கும் வெயிட் பண்றேன் அப்படின்னு வெயிட் பண்ணி நீங்க பண்றீங்க இல்லைங்களா, அதுதான் வந்து பொசிஷனல் ட்ரேடிங் இல்லைன்னா ஐ மீன் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, இதுதான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங் இந்த வீடியோவில். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.